வணக்கம். இனி இத்தனை கேஸ் சிலிண்டர்களுக்கு மேல் வாங்க முடியாது. எண்ணெய் நிறுவனங்களின் புதிய உத்தரவு. எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்கனவே எல்பிஜி சிலிண்டர்களுக்கான ஒதுக்கீட்டை நிர்ணயம் செய்திருந்தன. ஒரு வருடத்தில் மானியம் இல்லாத 12 எல்பிஜி சிலிண்டர்கள் மட்டுமே வாங்க முடியும். அதாவது 12 மாதங்களில் 12 சிலிண்டர்கள் மட்டுமே கிடைக்கும். இதைவிட கூடுதல் சிலிண்டர்கள் தேவைப்பட்டால் மேலும் 3 சிலிண்டர்கள் வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் விதித்துள்ளன. ஆனால் இந்த சிலிண்டர்களுக்கு பதிலாக நுகர்வோருக்கு மானியம் கிடைக்காது. ஒரு மாதத்தில் 2 சிலிண்டர்கள் எடுத்திருந்தால் 3வது சிலிண்டர் கிடைக்காது. அதாவது வீட்டில் திருவிழாக்கள் அல்லது திருமணங்களின் போது எல்பிஜியை அதிகமாக பயன்படுத்துவது உங்களை சிக்கலில் ஆழ்த்துகிறது. 3வது சிலிண்டருக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரிடம் கையை நீட்ட வேண்டும் அல்லது சந்தையில் இருந்து கருப்பு நிறத்தில் சிலிண்டரை பெற வேண்டும். மார்ச் மாதத்தில் 3வது சிலிண்டரை முன்பதிவு செய்ய வேண்டாம் என்ற செய்தி வந்ததால் பல நுகர்வோர் கவலையடைந்துள்ளனர். தற்போது 2வது இணைப்பு பெறுவதற்கான ஏற்பாடுகள் பல வீடுகளில் தொடங்கியுள்ளன. எனவே இந்த ஆண்டு முழுவதும் 12 அல்லது 15 சிலிண்டர்கள் மட்டுமே கிடைக்கும். ஆண்டு முழுவதும் 213 கிலோ திரவ பெட்ரோலிய எரிவாயு மட்டுமே கிடைக்கும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களை வணிக ரீதியாக பயன்படுத்துவதை தடுக்க இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வீட்டில் நுகர்வோர் அதிகமாக இருந்தால் வேறு இணைப்பு எடுக்க வேண்டும். அதிக உறுப்பினர்கள் ஒன்றாக வசிக்கும் வீடுகளில் ஒவ்வொரு மாதமும் 2 சிலிண்டர்கள் எல்பிஜி பயன்படுத்துவது பொதுவான விஷயமாகும். பண்டிகைகள் அல்லது திருமணங்களின் போது எல்பிஜி நுகர்வு மேலும் அதிகரித்திருக்கிறது. இப்போது ஒரு மாதத்தில் 2 சிலிண்டர்கள் எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் அத்தகைய குடும்பங்கள் குறைந்தபட்சம் 2 இணைப்புகளை எடுக்க வேண்டும். இணைப்பு பெற கூடுதல் பணம் செலவழிக்க வேண்டி வரும் என்று தெரிவித்துள்ளது.